வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஹோம் லோனு, பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு லோனு, லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது நீங்கள் பிஸ்னஸ் லோனு, எந்த விதமான லோனு இல்லை வேற யார்ட்டாவது கைமாத்தா கடன் வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹோப், மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அப்படின்றத இந்த ஒரு வீடியோ கொடுக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் அதே போல இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காகவும் உருவாக்கப்பட்டது தான். நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு கல்வி நோக்கத்துக்காகவும் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காகவும் தான் இதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு மன்னர், அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த நாட்டை ஆளணும் அப்படின்றதுக்காக ஒரு 14 பேரை தேர்ந்தெடுக்கிறார். ஒருத்தர் தேர்வாகலினாலும் இன்னொருத்தர் அப்படின்ற மாதிரி கணக்கை வச்சு ஒரு 14 பேரை தேர்ந்தெடுக்கிறார். இவருக்கு வந்துட்டு நாட்டை ஆள்றதுக்காக மகன் இருக்கிறாரா இல்ல குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவருக்கு. அதனால இவர் என்ன செய்யறாரு, நம்ம நாட்டுல இருக்கிறவங்களே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்துட்டு ஒரு 14 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த 14 பேரையும் எல்லா விதத்திலையுமே இவர் டெஸ்ட் பண்றாரு. அதாவது அவரை வந்துட்டு அவங்க போருக்கு ரெடியாக வைக்கிறாரு, அவங்கள சண்டை போட வைக்கிறாரு, சில வியூகங்களை வந்து சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு தலைவன் என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே அவர் பண்ணி கொடுக்குறாரு. நிறுத்து, இது அரசியலை பத்தி அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்குள்ள நம்ம ஏங்க போக போறோம்? இது முழுக்க முழுக்க வேறங்க. வீடியோ மூலியமா பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு சொல்லி கொடுக்குறாரு. அப்படி சொல்லி கொடுத்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அப்படியே கத்துக்கிறாங்க. இப்ப எல்லாரையுமே இவரால் தேர்ந்தெடுக்கவே முடியல. எல்லாருமே டிக்டோவா இருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு 100னா இவங்களும் 100, இவங்களும் 100, 14 பேரும் 100% வாங்கினா எப்படி இவரால் தேர்ந்தெடுக்க முடியும்? அப்ப இவருக்கு இன்னும் குழப்பம் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. என்னடா நமக்கு ஏதாவது நடக்கிறதுக்குள்ள நம்ம நாட்டுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துடணும் அப்படின்னு நினைச்சோமே, என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் குழம்பு தள்ளுறாரு. அதுக்கப்புறம் ஒரு முனிவர் ஒருத்தர் வராரு. அந்த முனிவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால சரியான ஆளை தேர்ந்தெடுத்துட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. சொன்ன உடனே அந்த ஒரு ராஜாவும் ரொம்ப சந்தோஷத்தோட, அப்படி என்ன சொன்னாருன்னு தெரியல, அந்த ராஜா அவ்வளவு சந்தோஷத்தோட என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு 14 விதைகளை அவங்க கையில கொடுக்குறாங்க. அந்த 14 விதைகளை யாரு ஒருவர் நல்லா முளைய வச்சு, அதாவது வந்துட்டு மரமா ஒரு சின்ன ஒரு செடியா மாத்தி கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாட்டு பதவி அப்படின்றது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ சொன்ன உடனே இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, அதை எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு முளைய வைக்கிறாங்க. அதை முளைய வச்சு செடி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ராஜா கிட்ட காமிக்கிறாங்க. ராஜா கிட்ட காமிக்க கொள்ற ராஜா என்ன பண்றாருன்னா, அந்த வரிசையில நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமே செடியை கையில வச்சு நின்றுட்டு இருக்காங்க. அதாவது அந்த செடிக்கான தொட்டியை வச்சு கையில நின்றுட்டு இருக்காங்க. செடியோடவும் வரிசையில பார்த்த உடனே வந்துட்டு ராஜா என்ன பண்றாருன்னா வந்து, அந்த செடியோட வந்தவங்கள நீ போ, நீ போ, நீ போ, நீ போ, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. லாஸ்டா ஒருத்தவங்க செடியே இல்லாம வெறும் வந்துட்டு தொட்டியை மட்டும் வச்சுட்டு வந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து ராஜா என்ன செய்யறாருன்னா, அந்த தொட்டியை வாங்கி, என்னப்பா இது, நான் உங்ககிட்ட ஒரு விதையை கொடுத்து முளைய வச்சு கொண்டு வான்னா நீ வெறும் தொட்டியை மட்டும் எடுத்து வந்திருக்க, ஆடு மாடு ஏதாவது சாப்பிட்டுருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு இந்த ஒரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல ராஜா, ஆடு மாடெல்லாம் சாப்பிடல, நானும் மண்ணெல்லாம் போட்டு அந்த விதைய வச்சு எவ்வளவோ தண்ணி ஊத்துனேன், கடைசி வரைக்கும் அது முளையவே இல்லை ராஜா. இங்க பாருங்க அந்த விதை அப்படின்னு எடுத்துக்காக்குள்ள அந்த விதை நல்லா வந்து ஸ்ட்ராங்கா கல்லு மாதிரியே இருக்கு. அப்புறமேட்டுக்கு உடனே அந்த ராஜா என்ன செய்யறாரு, அந்த விதையை எடுத்து உடைக்கிறாரு. உடைச்சா நல்லா மாவு மாதிரி உள்ள இருக்கு. என்னடான்னு பார்த்தா ராஜா கொடுத்த எல்லா விதையுமே அவிச்சு கொடுத்துருக்கிறாரு. ஒரு விதை ஃப்ரெஷ்ஷா பச்சையா இருந்தா மட்டும்தான் அது முளையும். அதை அவிச்சு கொடுத்துருக்காரு. அப்போ நேர்மை அப்படின்றத கண்டிப்பா அவர் வந்து பார்த்துருக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப என்ன பண்றாருன்னா, யார் ஒருவர் அந்த செடியை முளைய வைக்காம உண்மையை எடுத்துட்டு வந்து சொன்னாங்களோ அவங்களுக்கு ராஜா பதவி அப்படின்றத கொடுத்தார். சரி, ஓகே. இந்த கதை எந்த விதத்துல எனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இப்ப என்ன துயரத்துல வேணா இருக்கலாம், எந்த ஒரு இடத்துல வேணா இருக்கலாம், உங்களுக்கு நம்பிக்கை, அதாவது உண்மையின் மீது நம்பிக்கை இருந்தாலே போதுமான ஒண்ணுங்க. நீங்க பயப்படணும், நீங்க வந்துட்டு மற்றவங்களை பார்த்து நீங்க கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது. உண்மை மேல நம்பிக்கையை வச்சு நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது மாறும். நீங்க எதுக்கு வேணா கடன் வாங்கியிருக்கலாம். நீங்க ஜாலியா ஊர் சுத்த கடன் வாங்கியிருக்கலாம், இல்ல நீங்க ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக கடன் வாங்கியிருக்கலாம், இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களை வாங்க வச்சிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே நம்ம போகலாம். இது எதுவா இருந்தாலும்
நீங்க நம்பிக்கையோடையும் நேர்மையோடையும் உங்களுடைய வேலைகளை சரிவர செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக உங்களாலையும் வாழ்க்கையில முன்னேற முடியும். இந்த கடன்கள் அனைத்தையும் அடைத்து விட்டு உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும். சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். எங்களுடைய ஆபீஸ்ல வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி அண்ணன் இருக்கிறார். இந்த செக்யூரிட்டி அண்ணன் எப்பவுமே சரி அதாவது எப்பா நல்லபடியா இருக்கணும், சரியா இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நிறைய பேர் அங்க வர்றவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, நோ நான் பூமர் மாதிரி பேசுறேன், பூமர் அங்கிள் அவருக்கு பேரே வச்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் அவர் அப்படிதான் கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு 1 இயர் வரைக்கும் அப்படிதான் கூப்பிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அவர் பேரை சொல்லி இல்ல அண்ணான்னு மரியாதையோடு தான் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வண்டி எங்க விட்டாலும் சரி, அவர் என்ன செய்வார்னா அந்த நடுவில் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெய்லி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த வண்டியை நகர்த்தி விடுவாரு. இல்லைன்னா தம்பி நீங்க கோச்சுக்காதீங்க, சாவி கொடுங்க, நான் ஓரமா நிறுத்திடுறேன், நல்லா நிழல்ல உங்க வண்டியை பத்திரமா நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கேட்பாரு. அந்த அளவுக்கு பொலைட்டா இருப்பாரு. இப்படி கொஞ்ச நாள் போக போக தான் ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த பில்டிங்கோட ஓனர் வந்திருக்காரு. அந்த ஓனர் வந்து வண்டியை விட்டுருக்காரு. வண்டியை விட்டுட்டு அவசரத்துக்கு போயிட்டாரு. அப்ப இவர் போய் என்ன கேட்டிருக்காருன்னா, இவருக்கு தெரியல ஒரு ஓனர்னு, தம்பி கொஞ்சம் ஒரே நிமிஷம் இருங்க, நீங்க ஏதோ ஒரு அவசரத்துக்காக போறீங்க எனக்கு புரியுது, கொஞ்சம் அந்த சாவியை கொடுத்தீங்கன்னா நானாவது உங்க வண்டியை ஓரமா நிறுத்திடுறேன் நானு, ஏன்னா இந்த போல நின்னா மற்றவங்களுக்கு உள்ள வர்றவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு அவ்வளவு பொலைட்டா பேசியிருக்கிறாரு. எப்பவுமே அவரு சரியான மண்டை சூடு அவரு அந்த ஓனரு. ஆனா அந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் கேட்ட விஷயத்த வச்சு சரி ஓகே இந்த வண்டியை ஓரமா விட்டுருங்க, பத்திரமா வச்சுக்கோங்க சாவி அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டு போயிட்டார். கொடுத்துட்டு போனா இவரும் பத்திரமா வண்டியை ஓரமா நிறுத்தி அதுக்கப்புறம் இவர் திரும்ப வராரு. திரும்ப வரக்கொள்றியும் அந்த சாவியை அவர் கையில கொடுத்து, ரொம்ப நன்றிப்பா என்னை நம்பி நீங்க உங்களுடைய வண்டி சாவியை கொடுத்ததுக்கு, அங்க பாருங்க உங்க வண்டி பத்திரமா இருக்கு, நான் வேணா எடுத்துட்டு இந்தாண்ட வேணா விடட்டா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, அவர் வந்து இல்ல அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் இப்ப ஏன்னா இந்த ஆயுத பூஜை வந்ததுனால எனக்கு இந்த ஞாபகம் வருது. அந்த மாதத்துல அந்த வருஷத்துல வரக்கூடிய, அதாவது போன வருஷம் வரக்கூடிய ஆயுத பூஜைக்கு அவரை கூப்பிட்டு அவருக்கு வந்துட்டு காசு பணம் கொடுத்தா அது வேற, ஆனா அவரை கௌரவப்படுத்திட்டாரு. ஆபீஸ் மீட்டிங்ல ஒரு 200 பேர் நிக்கிறாங்கன்னா அந்த 200 பேர்ல அவரை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி ஒரு கஸ்டமரை எப்படி நடந்துட்டு இருக்கிறாரு, இவருக்கும் கஸ்டமருக்கு சம்மந்தமே கிடையாது, ஜஸ்ட் போறாங்க வராங்க அதை கிளியர் பண்றதா இவர் வேலை. ஆனா இவர் எவ்வளவு பொலைட்டா பேசினாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டுக்கு இவருக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. ஆமா, எலக்ட்ரிக்கல் சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் இவருக்கு வந்து சம்பள உயர்வு கொடுத்துட்டாரு. ஏன்னா நீங்க கையில கொடுத்தா அது வேற, நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் கமிஷனுக்காக வேலை பார்க்குற மாதிரி ஆயிடும். அவர் என்ன பண்ணாருன்னா சம்பளத்துல உயர்வு கொடுத்தாரு. அப்ப இவர் வேலை செஞ்சாருன்னா அப்ப இன்னும் அந்த வேலையை சந்தோஷமா செய்வாரு அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு பூஸ்டப் தானே. ஸோ நம்ம எப்ப நேர்மையாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இந்த இயற்கையாகப்பட்டது நம்மளே கைவிடாது. நீங்க கிறிஸ்டினா இருங்க, முஸ்லீமா இருங்க, ஹிந்துவா இருங்க, யாரா வேணா இருந்துட்டு போங்க, ஆனா உங்களுடைய கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. அப்படி எனக்கு எதுவுமே எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இயற்கை மேல நம்பிக்கை வைங்க. நம்மள மீறிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த சூரியன்லாம் இப்படி கொளுத்துது, இந்த சூரியனை யார் செயற்கையா செஞ்சு அவங்க கொண்டு போய் வச்சாங்க? சூரியனை செயற்கையா செய்யணும்னு நினைச்ச நாடு என்னாச்சுன்றது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க அது எந்த நாடு அப்படின்றத, நம்ம சொல்ல வேணாம். சரி ஓகே. அதனால நம்மள மிஞ்சின ஒரு சக்தி அப்படின்றது இருக்கு. அதை தான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள்னு சொல்றாங்க, இயற்கை நம்பிக்கை இருக்கிறவங்க பிரபஞ்சம்னு சொல்றாங்க. ஸோ ஏதாவது ஒரு மேல நம்பிக்கை அப்படின்றது வைக்கணுங்க. நம்பிக்கையோட இருங்க. கடன் எல்லாம் அடைந்து வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா நீங்க வாழ்வீங்க. அதுக்கு நான் கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, நான் அதை ஒத்துப்பேன். நான் கண்டிப்பா எனக்கு கடவுள் நம்பிக்கை பியூர்லி எனக்கு இருக்குது. அதனால தான் மாசத்துக்கு ஒரு முறையாவது வந்துட்டு திருவண்ணாமலை போயிடுவேன் அல்லது குலதெய்வம் கோயில். ஸோ இது ரெண்டுல ஏதாவது போயிட்டு வந்துடும். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இயற்கையோட ஒன்றிணைஞ்சு இருக்கணும், கடவுள்களுடைய நேச்சுரலோட ஒன்றிணைஞ்சு இருக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோட இது. ஸோ ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது இது போன்ற சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு பதிவை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல மோட்டிவேஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.